ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் டே 36 ஜூன் 11 ஆகுது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, காலைல ஒர்க் அவுட்டுங்க. ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதில் ஏகப்பட்ட ஒர்க் அவுட் காமிச்சிருந்தது. அதை பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 1 ஹவர் கிட்ட வாக்கிங் போயிருந்தேன். ஒரு 5000 ஸ்டெப் நடந்திருந்தேன். ஸோ நேற்று ஜூன் 10 100 ஸ்குவாட்ஸு, 100 புஷ்அப்பு அண்ட் 500 ஸ்கிப்பிங் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள். இன்றைக்குமே நம்ம நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்கோம். நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இந்த நோ ஃபேபுன்னு நம்ம ஆரம்பித்தோம், தமிழில் ஆரம்பித்து ஒருத்தருக்கு என் நண்பர் தான் அவர் வாட்ஸ்அப்பில் குரூப் ஆரம்பித்தார். வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட நடத்தியிருப்பார் குரூப்பை. இந்த குரூப்பில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு 200 பேரோ ஒரு 500 பேரோ இல்லை ஒரு 700 பேருக்கு அங்கே வச்சுக்கோங்களேன். இந்த 700 பேரில் 700 பேர் வாய் பேச மாட்டாங்க. ஒரு 50 பேர் பேசுவாங்க. அந்த 50 பேர் ரேராக தான் பேசுவாங்க, மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு 10-15 பேர் தான் ஆக்டிவாக இருப்பாங்க குரூப்பில், எப்போயுமே ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போது இந்த குரூப்பில் என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் இந்த நார்த் இந்தியன்ஸில் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே இந்த லிங்க்கு போடுறது, இந்த கிரிப்டோ கரன்சி லிங்க்கு போடுறது, டெலிகிராம் குரூப் லிங்க்கு போடுறது, இல்லை ஆபாசமான ஃபோட்டோ போட்டு வெளியே ஓடி போய்டுவான் பாட்டுன்னு. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம். இதுலேயே நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ எப்படிங்க பணக்காரன், ஏழை, ஜாதி, மதம், அந்த நாட்டுக்காரன், இந்த நாட்டுக்காரன், நீ வடக்கன், நான் தெற்கேன், இப்படி பிரித்து பார்த்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த நோஃபாப் குரூப்பில் நீ அதிகமாக டேஸ் போயிருக்க, அப்போது உன்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறேன். நீ என்ன 1 மாதம் வந்திருக்க, அப்போது உனக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. நீ என்னப்போ 1 வாரம் தான் வந்திருக்க, அப்போது உனக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. நீ என்ன அடிக்கடி ரிலாப்ஸ் ஆகிட்டே இருக்க, அப்போது உனக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. இந்த மாதிரி அவங்க டேஸை கணக்கு போட்டு மரியாதை தரது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஒருத்தன் 1000 நாள் வரானா அவனை கடவுள் மாதிரி பார்க்குறது. அவன் என்ன சொல்ல கேட்டுப்பாங்க. ஒருத்தன் 500 நாள் வந்திருக்கானா அவனையும் பார்ப்பாங்க கடவுள் மாதிரி. ப்ரோ எப்படி ப்ரோ வந்தீங்க, சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்குறது. ஒருத்தன் 1 மாதம் வந்தானா, 1 மாதம் தானா அப்படின்றான் ஒருத்தன். ஸோ இப்போது ரீசெண்டாக ஒருத்தன் பேசியிருந்தேன். அவன் 4 வருஷம் வந்துட்டுருக்காரு. ஒரு 31 வயசு ஆகுது அந்த அண்ணாவுக்கு. 4 வருஷம் வந்திருக்காரு போல். சரி, அவனுக்கு எனக்கு அது தெரியாது. நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி சொல்லிவிட்டேன், 30 நாள் வந்துட்டேன் அப்படின்னும் போது நான் இந்த மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் கேட்டார், எவ்வளோ டேஸ் ப்ரோ நீ வந்திருக்கேன்னு கேட்டார் என்னை பார்த்து. நான் 1 மாதம் வந்திருக்கேன். இன்னும் 1 மாதம் தானே, ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, என்ன இந்த சொந்தக்காரங்களை எப்படி நம்மளை பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறான் அவன். என்ன 1 மாதம் தானே. அப்போ எனக்கு டவுட்டு, அப்போ நீங்கள் எத்தனை மாதம் வந்திருக்கீங்க கேட்டால், நான் 4 வருஷம் வந்திருக்கேன். ஓ 4 வருஷம் வந்திருக்கியா, அதுலேயே திமிருங்க அவங்களுக்கு. நான் 4 வருஷம் வந்திருக்கேன்டா. டேய் நீ 1 மாதம் வந்திருக்க, எனக்கு நீ பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டி, ஒரு நாய்க்குட்டி மாதிரி நம்மளை பார்க்குறது. ஸோ இப்படி திடீர்னு பணக்காரன் எப்படி மற்றவங்களை மதிக்க மாட்டானோ, திடீர்னு பணக்காரன் எப்படி கூட இந்த ஃப்ரெண்டை கூட மதிக்காமல் போவானோ, அது மாதிரி பண்ணுறாங்க இவங்களாம். சரி, ஓகே, அது விடுங்க. இப்போது இனி என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பில் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் 2-3 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான். குரூப்பில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான். அவருக்கு ரொம்ப அடிக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அவருக்கு தலையில் முடியே இருக்காது, அந்தளவுக்கு அடிக்ஷன் அவருக்கு. ஏன் ப்ரோ தலைக்கு முடியலன்னா என்ன அர்த்தம்னா, ஆமாம் நீங்கள் அதிகமாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முடி கொட்டி போயிடும், அதை சொல்ல வந்தேன். ஸோ அடிக்கடி ரிலாக்ஸ் ஆகிட்டே இருப்பார் அவர். ஓகேங்களா, அடிக்கடி ஆகிட்டே இருப்பார். ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி ஆகிற ஆள் அவர். ஸோ குரூப்பில் போட்டிருந்தார், என் குரூப்பில் வேறு ஒரு குரூப்பில் போட்டிருந்தார், நான் ரிலாக்ஸ் ஆகிட்ட சொல்லி போட்டிருந்தார். அதில் நேற்று ஒரு பையனுக்கு அவர் அட்வைஸ் கொடுத்துருந்தார். என்னென்னா, என்ன மாதிரி நீ ஆகிடக்கூடாதுடா தம்பி, நல்லா ஃபாலோ பண்ண தம்பி, நல்லா வா, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற, அதை பண்ணுறேன்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தார். ஓகே, அவர் இன்றைக்கி வெக்கத்தை விட்டு சொல்கிறாரு, நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அங்கே 2 பேர் இன்னும் நேற்று நீ மகாத்மா காந்தி மாதிரி பேசிட்டு போனேன், இன்றைக்கி ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்க அப்படின்றான் ஒருத்தன். சேர்றா, அதுக்கு என்னடா பண்ணுறான், தப்பு பண்ணிட்டான்னா, நீ அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்லு, டிப்ஸு கொடு. நீ எத்தனை டே அப்படி கேட்டால், நானும் 1 மாதம் வந்திருக்கேன். அவள் தானே, நீ என்ன பெரிய கடவுள் மாதிரி என்ன மகாத்மா காந்தி மாதிரி பேசிட்டு போய் நீ ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறேன். சரி, அதை விடுங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ நான் ஸ்பெர்ம் வரும்போது தண்ணி மாதிரி வருது ப்ரோ அப்படின்றான். தண்ணி மாதிரி வரான் அவனுக்கு ஸ்பெர்மு. அப்போ திக்னஸே சுத்தமாக இல்லை போல். அடிச்சுட்டே இருந்தால் எங்கே ஸ்பெர்ம் வரும், தண்ணி தான் வரும், போக காற்று தான் வரும் போல் அவருக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஃபன்னு தான் நம்ம சொல்கிறோம். சரி, ஓகேவா. ஒருத்தர் வந்துட்டார், திடீர்னு மலேசியாலேருந்து ஒருத்தர் வந்துட்டார். என்ன பண்ணுறீங்க குரூப்பில், இனிமேட்டு யாராச்சும் ரிலாப்ஸு ஃபேவை பற்றி பேசுனீங்க அப்படின்னா லெஃப்ட் பண்ணி விட்ருவங்களெல்லாம், ரிமூவ் பண்ணி விட்ருவங்கள அப்படின்றாரு. நீங்கள் எவ்வளோ டேஸ் வந்தீங்க, தனக்கு தானே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுறாரு. நான் கஷ்டப்பட்டு 8 வருஷம் வந்திருக்கேன், எனக்கு 26 வயசு ஆகுது. 8 வருஷம்னா அப்போது நீ எப்படி பார்த்தாலுமே உனக்கு 26னா ஒரு 6 வருஷம் கழிச்சோட 2 வருஷம் வருதுன்னா 18 வயசா? 18 வயசில் ஆரம்பித்தாரா, ஒரு 18 வயசில் ஆரம்பிச்சு 26 வயசு இருக்க போதா, எப்படி அவருக்கு அவ்வளோ நாலேஜ் கிடச்சின்னு தெரியல. நான் நேற்று சொல்லியிருப்பேன் அவர். அதான்
அவங்க ஃபேமிலி வந்து சித்த ஆயுர்வேத ஃபேமிலின்னு சொல்லியிருப்பேன். உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ வந்துட்ட. எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்து நாங்கள் ஒன்றும் வரல. நாங்களாகவே வந்து சொந்தமாக முயற்சி பண்ணி தான் வரணும். உங்கள் தாத்தா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு உனக்கு. உங்கள் ஃபேமிலி வந்து மருந்து சித்தாலாம் ஃபாலோ பண்ணுறீங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ வந்து 8 வருஷம் வந்துட்ட. சரி, நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, 8 வருஷம் நீ நோஃபை ஃபாலோ பண்ணுற, உண்மையாகவே நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னா உனக்கு எவ்வளோ தைரியம் வேணும், ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் உனக்கு? நான் ஒன்றுமே இல்லை, சும்மா தான் போய் கேட்டேன். 8 வருஷம் நீ ஃபாலோ பண்ணுற, உனக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்காதா, உனக்கு வேலை இருக்காதா, உனக்கு லைஃப் இருக்காதா? அதை போய் நீ பாரு. எதுக்கு இந்த குரூப்பில் உக்காந்துக்கிட்டு அவன் எவ்வளோ டேஸ் வந்தான், எவன் வந்து எவ்வளோ டேஸ் வந்தான், யார் ரிலாப்ஸ் ஆனால், எதுக்கு நீ அதை பார்த்துட்ருக்க? உன் வேலையாது. 8 வருஷம் வந்தால் நீ எவ்வளோ பிஸியாக இருக்க வேண்டிய ஆளை நீ எதுக்கு இந்த 200 பேர் உட்காந்து குரூப்பில் உட்காந்துட்ருக்க? நீ வேலையை பார்த்து வெளியே போ நான் கேட்டேன். அவருக்கு ரிப்ளை பண்ண நான் கேட்டிருந்தேன், நான் லிஃப்ட் பண்ணி விட்டுருவேன் உங்களை அப்படின்னு சொன்னால் எனக்கு கோவம் வந்துச்சு. நான் கேட்டேன், உன் வேலையை போய் நீ வெளியே போயா நான் சொன்னால், அவர் மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுமா? என்ன நீ டெய்லி அடிக்கிறியா? நான் உனக்கு கேள்வி தானே கேட்டேன். நான் உனக்கு கேள்வி கேட்டால் நீ அது பதில் சொல்லுறா. இனிமேல் நீங்கள் வந்து குரூப்பில் வந்துட்டு ரிலாப்ஸ் பற்றி பேசினா உன்னை ரிமூவ் பண்ணி விட்ருவோன்னு நீ சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன், உன் வாழ்க்கை நீ பார்த்துட்டு போ. நீ 8 வருஷம் வந்துட்ட, உன் லைஃப் பார்த்துட்டு நீ போ. எதுக்கு நீ குரூப்பில் உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். நீ வெளியே போ அப்படின்னு என்ன வந்து திரும்ப பதில் சொல்கிறான். திரும்பவும் நான் கேட்டேன், நீ 8 வருஷம் வந்துட்ட, உனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் பார்க்காம எதுக்கு இதில் வந்து உட்காந்துட்டேன்னு கேட்டால், இன்னும் நீ டெய்லியும் கை அடிக்கிறேன்னு கேட்குறாரு வந்துட்டேன்னு. அவன் மைண்ட் செட் அதுதான். பணக்காரன் எப்படி ஒரு பிச்சைக்காரனை எப்படி பார்ப்பானோ அது மாதிரி 8 வருஷம் நான் வந்துட்டேன் அப்படின்னா உன்னெல்லாம் வந்து நான் பிச்சைக்காரமாக தான் பார்ப்பேன்ற மைண்ட் செட்டு. அந்த மைண்ட் செட்டே ஃபஸ்ட் தப்பு. நீ சீமரிட்டேஷன் இருக்கிற அப்படின்னா உனக்கு அன்பு, அக்கறை, பாசம், ப்ரொடெக்ஷன் தான் வரணும். ஒருத்தர் இழிவாக பார்க்குறது, தாழ்த்தி பார்க்குறதுலாம் வரக்கூடாது. அப்படி வந்தாலே நீ வந்து தப்புன்னு அர்த்தம். உனக்கு ஈகோ வருது, நான் தான் உனக்கு அகக்காரம் வருது அப்படின்னாலும் எங்கள் தப்பு. நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ண அர்த்தம். அவள்தான் கைஸ் கொஞ்சம் கோவம் வந்துச்சு எனக்கு இந்த மாதிரிலாம் பேசும்போது பார்க்கறதுக்கு. ரிமூவ் பண்ணி விட்டாங்க, குரூப் விட்டுட்டேனே. ரிமூவ் பண்ணிட்டு பேசாமல் அப்படியே அமைதியாக போகிறான். போய் அவனுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டால் பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். உனக்கு தெம்பு இருந்திருந்தா, உனக்கு தைரியம் இருந்திருந்தா, நீ உண்மையாக 8 வருஷம் ஃபாலோ பண்ணியிருந்தனா நீ ஆன்சர் பண்ணியிருக்கணும். நீ என்னை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நீ வந்து தப்பிச்சிடலாம், யாருமே நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. சர்வாதிகாரம். நம்மளை கேள்வி கேட்டால் ரிமூவ் பண்ணி விட்டுருன்ற ஒரு அகங்காரம். அதுக்காக தாங்க நான் வந்து தனியாகவே ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். என்னை நம்பி ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த குரூப்பில் 4 பேர் இருக்காங்க. நான் இல்லாமல் ஒரு 4 பேர் இருக்காங்க. நான் யாரையுமே லிஃப்ட் பண்ண மாட்டேன். அவங்களாம் ரிமூவ் பண்ணாங்கன்னா அவங்க இஷ்டம். நம்ம ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறோம். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து எது குரூப் ஆரம்பிச்சிங்க? நீங்கள் வந்துட்டு ஒரு 1000 நாள் வந்துட்டீங்க, ஒரு 500 நாள் வந்துட்டீங்க, ஒரு 200 நாள் வந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சில பேர் என்ன மாதிரி சில பேர் வந்து காசுக்காக ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து உண்மையாகவே வந்துட்டு நம்ம பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது, நம்மளுக்கு தெரியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அப்போ வரவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவனை தேர்த்தி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள். அப்படி வரவனை வர வச்சு அவர் ரிலாப்ஸான லெஃப்ட் பண்ணி விட்றது, திரும்ப பண்ணி விட்ருன்றது அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாதா? அப்போது 100 நாள் முடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோ, 200 நாள் முடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோ, 500 1000 டேஸ் முடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணி உட்காந்துக்கோங்க. இலுமினாட்டி குரூப் மாதிரி உட்காந்து குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க. நீங்களே என்னத்தை சொல்கிறது, கோவம் வரணும். ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னா கோவம் வரணும். ஒருத்தர் நம்மளை இழிவாக பேசினா கோவம் வரும். எனக்கு கோவம் வருது, உனக்கு வர மாட்டேதுன்னா தப்பு உன் மேலே தான். எனக்கு கோவம் வந்து நான் கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விடுவேன். நீ இது என்னத்த சொல்கிறது? ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம வந்து நோவை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தைரியம் வரணும், கோவம் வரணும், ஸ்ட்ரென்த் வரணும். அதுதான் ஆம்பளை. 8 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு கேள்வி கேட்ட ஓடி போகிறது ஆம்பளை கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஆட்களை பார்த்து சுத்தம் பிடிக்க மாட்டேது. எல்லாரையும் அன்பாக பேசு, அரைவணைச்சு பேசு, பாசமாக பேசு, முடிஞ்சால் கைடன்ஸ் கொடு, இல்லைன்னா அமைதியாக இரு. திட்டாது, யாரையும் போய் திட்டாது, ரிமூவ் பண்ணி விடாது யாரையுமே. ஒரு பண்பாக ஹியூமனிட்டியோடு இருங்க. சிவகார்த்திகேயன் வந்து இந்த பிரின்ஸ் படத்தில் பேசியிருப்பார்ல, ஹியூமனிட்டின்னு பேசியிருப்பார் பிரின்ஸ் படத்தில். அந்த மாதிரி யாருக்குமே இம்யூனிட்டி கிடையாதுங்க. இம்யூனிட்டி இல்லைங்க யாருக்கிட்டையும். ஹியூமனிட்டி எல்லாருக்கும் வேணும். அதுவும் முக்கியமாக சீமனிட்டஸை ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் ஹியூமனிட்டி வேணும். நம்ம வந்து லேடிஸ் கிடையாது, நம்ம வந்து லேடிஸ் மாதிரி வந்து வீக்கான பர்சன் கிடையாது. ஸோ லேடிஸ் தான் வீக்குன்னு சொல்ல, அவங்க மென்டலி ஸ்ட்ராங், அவங்க மனசு ரீதியாக ஸ்ட்ராங். நம்ம பாடியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம எப்படி பாடியை ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம சீமனிட்டஸ் பண்ணால் தான் ஃபாலோ பண்ண முடியும். நீ நோஃபாவை ஃபாலோ பண்ணால் தான் நீ ஸ்ட்ராங்காகவே இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே விடுங்க, நாளைக்கு பார்க்கலாம். பை.